ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மஞ்சளோடும் குங்குமத்தோடும் உன்னை நான் பார்க்க வந்துள்ளேன். சந்தோஷமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையை தேடி இனி பல வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய முயற்சிகள் இது நாள் வரையிலும் வேண்டுமானாலும் தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இனி இன்றைய தினத்திலிருந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய வெற்றிக்குத்தான் வழிவகுக்கும். இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இன்பத்தை இனி நீ அதிகமாக காண்பாய். எவ்வளவு சோதனைகளை இதுநாள் வரை சந்தித்து விட்டாய். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய அளவிற்கு அல்லவா சோதனைகளை உன் வாழ்வில் நீ சந்தித்திருக்கின்றாய். பிறரால் எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், துயரங்கள் அத்தனையும் ஒவ்வொரு நாளும் தாண்டி வரக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றாய். எதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் பல முறை திணறி இருக்கின்றாய். உதவிக்கு ஆள் இல்லாமல் பல நாள் நீ கதறி இருக்கின்றாய். எப்படி யாரால் இது தீர்க்கப்படும் என்று முடிவு தெரியாமல் குழம்பி அமர்ந்த நாட்களும் உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த முருகன். உன்னுடைய மனதில் ஒரு தைரியத்தை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் பிடிப்பை கொடுத்து, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் வழிவகை செய்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, இக்கணம் முதல் உன்னுடைய மனம் இன்பமாக மாறிவிடும். பயத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு வாழ்க்கையின் மீது புதுவிதமான நம்பிக்கை கொள்வாய். இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியெல்லாம் இனி உன்னுடைய வாழ்வை வந்து சேரும். அனுபவித்த சோகமான நாட்களையும் சம்பவங்களையும் மறந்துவிடு. இனி வரப்போகும் நாட்கள் மிக பெரிய அளவிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். மலை போல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்கே சென்றது என்று தெரியாமல் தரைமட்டமாகும். என் அன்பு குழந்தையே, பனி போல உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் உருகி ஓடிவிடும். எதற்கும் பயப்படாமல் இரு, எதற்கும் கலங்காமல் இரு. இந்த முருகன் இருக்க உனக்கு எதற்காக பயம்? உன்னுடைய துயர் துடைக்க இந்த கதிர்வேலன் எப்பொழுதும் காத்து கொண்டு இருப்பேன். உனக்கு இன்பத்தை அள்ளித்தர இந்த இன்முகன் எப்பொழுதும் உன்னோடு துணை இருப்பேன். என்னுடைய 12 கரங்களும் என் நேரமும் உனக்கு உதவி செய்தபடிதான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, வெற்றி பாதையில் இன்று முதல் உன்னுடைய கால்கள் நுழைந்திருக்கின்றது. நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷமெல்லாம் உன்னுடைய மனதை வந்து குளிர்விக்கும். எதற்காக ஏங்கி தவித்து காத்து இருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் இல்லாமல் உன்னை மகிழ்விக்க உன் கரங்களை வந்து சேரும். எதுவுமே கிடைக்காத பொழுது, இல்லாத பொழுது வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும், முன்னேறிவிட வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரு துடிப்பு, உத்வேகம் வருகின்றது அல்லவா? அதுதான் முக்கியம். உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை நீ பெற்று விட்டாய். இனி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். எதற்காக இது நாள் வரை நீ போராடினாயோ, எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்ததோ அது உன்னுடைய அருகில் வந்து விட்டது. அவையெல்லாம் இனி உன்னுடைய கரங்களுக்கு சுலபமாக கிடைத்து விடும். கடக்க வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும் என்று இருந்த துன்பங்களை எல்லாம் நீ கடினப்பட்டு கூட கடந்து முடிந்து விட்டாய். இனி அனுபவிக்க எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற பக்கத்தில் இல்லை. காலத்தால் அழிக்க முடியாதது எதுவும் கிடையாது. உன் கஷ்டங்களை அனைத்தையும் அழித்தே விட்டது. என் அன்பு குழந்தையே, இனி வரும் நாட்கள் இன்பமான நாட்களாக இருக்கும். இதை கேட்கும் நீ, நான் உன் அருகில் இருப்பதை கவனித்தாயா, உணர்ந்தாயா? உன்னுடைய நாட்களில் எப்பொழுதாவது நான் உனக்கு துணை இருப்பதை நீ அதிகப்படியாக உணர்ந்திருக்கின்றாயா? என் மூலமாகத்தான் அனைத்தும் கிடைத்திருக்கின்றது என்று நம்பி இருக்கின்றாயா? இனி உணர்ந்து கொள், நம்பு. உனக்கு நடக்கப் போகும் ஒவ்வொரு நன்மைகளும் இந்த முருகனின் அருளாலும் கிருபையாலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்ப ஆரம்பித்தால் செல்வமானது, சுகமானது, ஆரோக்கியமானது, நிம்மதியானது, மகிழ்ச்சியானது உன்னுடைய வாழ்வில் குடிகொள்ளும். இந்த முருகனுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாறிவிடும். என் அன்பு குழந்தையே, எங்கேயோ இருந்த உன் வாழ்க்கை கோபுர உச்சிக்கு வந்தது போல மிக பெரிய அளவிற்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் காணும். செய்து பார் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவு வெற்றி என்பது கிட்டும்.
பிரச்சனைக்கு முடிவு என்பது தெரியாமல் தவிக்கின்றாய். பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது என்று கொஞ்சம் சிந்தித்துப் பார். அந்த இடத்தில்தான் தீர்வும் கிடைக்கும். முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு உன்னிடம் இருக்கின்றது. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற ஏக்கமும் இருக்கின்றது. பலர் மூலமாக பல உதவிகள் என்னுடைய பல கரங்களிலிருந்து உனக்கு கிடைக்கும். உன்னோடு நான் தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளையெல்லாம் முழுமையாக இக்கணம் இந்த முருகனிடம் கொட்டி தீர்த்துவிடு. கண்களை துடைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் இனி நல்லது நடக்கும் என்று முழுமையாக நம்பி ஒவ்வொரு முயற்சியையும் செய். அத்தனையிலும் இந்த முருகன் நானே இறங்கி செயல்படுவேன். அத்தனையிலும் உனக்கு வெற்றியை பரிசாகவும் கொடுப்பேன். இழந்ததை மீட்டு கொடுப்பேன். பெறப்போவதில் அதிக சந்தோஷத்தை கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது. கவலைகளும் கண்ணீரும் மறைந்தது. மலையில் ஏற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன்னுடைய பார்வையும் இலக்கும் நோக்கமும் எண்ணமும் மேலே இருக்க வேண்டுமே தவிர கீழே விழுந்து விடுவோமோ என்று பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு சாதனையை புரிய வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் உன்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் முன்னோக்கி இருக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்த அனைத்தையும் யோசித்து பார்த்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. கவனம் சிறிது தவறினாலும் உன்னுடைய நிலை கீழே இறங்கிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். கவனத்தோடு செயல்பட நான் உனக்கு உதவி செய்வேன். என்னுடைய திரு உருவத்தையும் நாமத்தையும் நினைத்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ செய்ய தொடங்கினால் மாபெரும் வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும். உன்னுடைய இலக்கை அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தம் கிடைத்துவிடும். பிறர் மத்தியில் கௌரவத்தோடு மதிப்போடு தலை நிமிர்ந்து நீ வாழக்கூடிய நாட்கள் உனக்கு கிடைக்கும். அத்தனைக்கும் காரணம் இந்த முருகனாகத்தான் இருப்பேன். இந்த அறுபடை வீட்டு முருகன் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கு பாதுகாப்பு வேலியாக எந்நேரமும் இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் துரத்தி விடுவேன். நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ இன்றைய தினத்திலிருந்து மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திவிட முடியாது. எல்லோரும் செல்கின்றார்களே என்று அவர்கள் பின்னால் செல்வதை விட உனக்கென தனி பாதையை வகுத்து கொண்டு அதன் பின்னால் சென்றால் உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக அடைவாய். உன்னுடைய இலக்கிற்கான வழி நீதான் தேட வேண்டும். பிறரிடம் எதுவும் இல்லை, உன்னிடம்தான் அனைத்தும் இருக்கின்றது. அனைத்து திறமைகளும் தகுதியும் கொட்டி கிடக்கின்றது. எல்லாம் இனி ஒவ்வொன்றாக வெளிவரும் என்னுடைய அருளால். உன் வாழ்க்கை மிக பெரிய அளவு மாற்றத்தை காணும். உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக பலிக்கும். சந்தோஷம் பல உன்னுடைய வாழ்வை தேடி வரும். நல்லதே நடக்கும்.